நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, பல காரியங்கள் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம், காத்திருக்கிறோம், கொஞ்சம் தாமதிக்கிறது. பலர் நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பேச ஆரம்பித்து விடுவார்கள். பக்கத்தில் இருக்கிறவர்கள் அல்லது உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க பல நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பேச ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் பார்த்துக் கொள்ளுங்க, ஆதி முதல் அந்த மட்டும் தேவன் செய்து வருகிற கிரியைகளை மனுஷன் அறிய முடியாது. நெடுங்காலமாய் காத்திருக்கும் பொழுது வந்த விமர்சனங்கள், ஆனால் விரும்பினது வருகிற பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அந்த ஜீவ விருட்சம் போல் இருக்கிற ஆசீர்வாதம் வந்ததன் பிற்பாடு பலர் சூழ்ந்து கொள்வார்கள். ஐயோ, இது என்ன, இது எங்கே இருந்து வந்தது, நாங்க நினைக்கவே இல்லை. யா, நீ நினைக்காத காரியங்களை, ஹல்லேலூயா, இது நடக்குமா என்று ஒருவேளை நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்களை உங்களை எதிர்த்தவர்கள் மத்தியில், தள்ளினவர்கள் மத்தியில், தூசித்தவர்கள் மத்தியில், உங்கள் வீட்டார் மத்தியில் கர்த்தர் செய்ய போகிறார், கொண்டு கொடுக்க போகிறார். இது உங்களுக்கான ஆசீர்வாத செய்தி. காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். காத்திருக்கிறீர்களா? நல்ல கல்யாண வாழ்க்கைக்காக, வீடு கட்ட வேணும், வெளிநாடு போக வேணும், உழைக்க வேணும், ஒரு வேலைக்காக படிச்சிட்டு எதுவானாலும் சரி, ஒரு முதல் தேவை, ஒரு தொழிலை ஆரம்பிக்க ஆண்டவராகிய தேவன் கட்டாயம் நீங்கள் காத்திருக்கிறதற்கு தக்கதாக ஜீவ விருட்சத்தை கொண்டு கொடுக்க போகிறார். விசுவாசிங்க. விசுவாசம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை செத்தது. விசுவாசிங்க. கர்த்தர் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவனாயிருக்கிறார். உங்க வாழ்க்கையிலே தேவன் ஒரு நாளை வைத்திருக்கிறார், ஒரு நிமிடத்தை, ஒரு டைம் வைத்திருக்கிறார். அது வருகிற பொழுது கர்த்தர் அவர் விதமான ஆசீர்வாதங்களை உங்கள் கையிலே கொண்டு கொடுப்பார். ஹல்லேலூயா. வெறுக்கிறவங்க வெறுக்கட்டும், தூசிக்கிறவங்க தூசிக்கட்டும், பேசுறவங்க எல்லாம் பேசட்டும், நல்லது. பேசுறவங்க எல்லாம் இப்ப பேசட்டும், நல்லது. ஆனால் விரும்பின காரியம் உங்க வாழ்க்கையில வந்து கிடைக்கிற பொழுது சூழ்ந்து கொள்வார்கள். அந்த நேரத்திலே நாங்க நினைக்கவே இல்லை. மனிதன் பல காரியங்களை கண்டுபிடிக்கிறான். ஆனால் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்களையும், கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கங்களையும், அவர் ஆதி முதலாய் ஆரம்பம் தொடக்கம் இதுவரைக்கும் அவர் செய்து கொண்டு வருகிற கிரியைகளை மனிதன் ஆராய்கிறான். அதை கண்டுபிடிக்கவே முடியாது.